சரி, எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு வந்து நான் வந்து வெட்டிங் கோஆர்டினேட்டர்ஸ், இந்த வெட்டிங் பிளானர்ஸ், இந்த ட்ராவல் ஏஜென்சி கிட்டலாம் நான் பேசிக்கிட்டேன், கேட்டர்ஸ் கிட்டலாம். இன்னும் யாரையும் காணோம். இன்னைக்கு மீட் பண்ணுறோன்னு சொன்னாங்க, யாரையும் காணோம். என்ன பண்ணுறது, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஹலோ. எஸ் மிஸ்டர் வின்சன். ஆமாம், நான் தான். ஆகஸ்டைன். ஆகஸ்டைனா, பேர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் வந்து வெட்டிங் பிளானர் தேடுறீங்க, ரைட்? ஆமாம், வெட்டிங் பிளானர். ஓகே ரைட். ஓகே, இப்போ நான் சொல்லுறது நீங்கள் கேட்கணும். ஓகே சரி. ஓகே, நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு கல்யாணம்? எத்தனை பேருக்கு கல்யாணம்னா, எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பேர் தானா? 2 பேர் தான். புதுசாக இருக்கு. ஓகே, இந்த வெட்டிங் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கணுமா இல்லை இல்லையா? கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கணும். இன்னும் இப்படி பார்க்குறீங்க, சக்ஸஸாக இல்லாமல்? இல்லை, ஏன்னா இது வரைக்கும் நடத்துறதெல்லாம் சக்ஸஸாக இருந்தது இல்லை. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச இதெல்லாம் சக்ஸஸாக நடக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, வேற நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் வி கோ டு வென்யூ. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோரன்ஸில் ரோட் சைட்ஸில் அந்த மாதிரி இடத்த எடுப்போம். இந்த பெரிய பால் ரூம் அந்த மாதிரிலாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இல்லை. சரி, வேற பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் மட்டும் தான் இருக்கும், சேர்ஸ் எல்லாம் இருக்காது. டேபிள்ஸ் மட்டும் இருக்கும், ஆனால் சேர்ஸ் இருக்காது. ஹலோ, சொல்றது கேட்குறீங்களா? கேட்குறேன். சரி, ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆளுங்கெல்லாம் வராங்க. ஓகே, சாப்பிட போறாங்கன்னா நின்று சாப்பிடணும். நின்று தான் சாப்பிடணும். நல்லா சாப்பிட முடியாது. இல்லைன்னா வர வேணும். வர வேணாமா? சிம்பிளா. சரி, வேற அடுத்தது டெக்கோ போயிடுவோம். டெக்கோ. டெக்கோ எப்படின்னா ஸ்மால் பாக்ஸ்லேருந்து பிக் பாக்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பல்ப் மட்டும் தானே? பல்ப் இருக்கு. பல்ப் வேணும்னா இருட்டில் கூட நடத்திக்கலாம். இருட்டுலையா? இருட்டுல யார் சார் நடத்துவா? நம்ம நடத்துவோம் சார். நீங்க நடத்துவீங்களா? பர்ஃபெக்ட். வெரி குட். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கர்டன்ஸ். கர்டன்ஸ் வந்து பாத்தாம்லேருந்து இம்போர்ட் ஆகி வருது. பாத்தாம்ல இருந்து. ஓகே, சரி. சாக்கு துணி மாதிரி இருக்கும். சாக்கு துணி கலர் கலரா இருக்குது. கலர்ல இருக்கு. ஓகே, ஓகேயா? அதெல்லாம் உங்க லிஸ்ட்ல இல்ல. சரி, வேற என்னன்னா வீட்ல ஏதாவது பழைய துணி அந்த மாதிரி இருக்கும், அதை எடுத்து நீங்க போட்டு சும்மா கட்டலாம். அப்படியே. ஏன் சார் நீங்க ரொம்ப பட்ஜெட் பிரதர் பார்த்து பேசுங்க. ஓகே, பார்த்து கேக்குறது தான். ஓகே, அடுத்து வந்து மேக்கப். மேக்கப் ரொம்ப முக்கியம். மாப்பிள்ளைக்கு எல்லாம் மேக்கப் வேணும் தானே? ஆமா. பொண்ணுக்கு பரவாயில்ல, எங்க அம்மா பெரியமா இருக்காங்க, சும்மா பவுடர் எடுத்து மூஞ்சில அப்ப வேண்டியதுதான். அவ்வளவுதானா? ஓகே, அப்படின்னா போதுமா? மேக்கப் முடிஞ்சது. சிம்பிள். சரி, ஓகே, ஹேர் கட்லாம் பண்ணோம்ல? ஹேர் கட் ஆமா, நானே பண்ணி விட்டுருவேன். 5 வலிக்கு நீங்க ஓகே ஒழுங்கா விட்டீங்களா இல்லையா? பொண்ணுக்கு கட்டையை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு உங்க சர்வீசஸ். ஓகே, இப்போ இந்த வெட்டிங்க்கு வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் தேவைப்படும் தானே? ஆமா, கண்டிப்பா வெட்டிங் கார்லாம் இருக்கும். ஆமா, நமக்கு வந்து ஒயிட் ரேஞ்ச்ல இருக்கலாம். சரி, பாத்தீங்கன்னா பைஸ்கிள்ல இருந்து லோரி வரைக்கும் இருக்கு. பைஸ்கிள் இருந்து லோரியா? நான் வெட்டிங் கார் கேக்குறேன் சார். இருக்கு, பாக்கெட்ல இருக்கு, பாத்தீங்க? பாக்கெட்ல இருக்கா? ஓகேயா? சரி. ஓகே, லாஸ்ட் வந்து நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்ட்ஸ். ஆமா, அது முக்கியம். இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம பொண்ணு மாப்பிள்ளை போய் வீட்டுல கொடுக்க வேண்டாம். அவங்க போய் கொடுக்க தேவையில்ல. நம்ம வந்து கொடுக்குற சர்வீஸ். நீங்க கொடுக்குறீங்களா? தட்ஸ் வெரி குட். ஒரு வீடு வந்து 60 வெள்ளி. ஒரு வீடுக்கு 60 வெள்ளியா? பிரதர் சீப் பிரதர், இது வேற எங்கேயோ பார்க்க முடியாது. சரி, ஓகே, ரொம்ப சீப்பா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100K வரும். 100K வருமா? சரி சார், நான் யோசிச்சுட்டே உங்களுக்கு எத்தனை கே கொடுக்கலாம் நான் யோசிக்கிறேன். சரியா? ஓகே, கால் பண்ணிருங்க. கால் பண்றேன். சரி. ஐயோ, வெட்டிங் பிளான் இப்படி இருந்தா எப்படி கல்யாணம் நடத்துறது? சரி, அடுத்து வந்து கேட்டரர்ஸ். சாப்பாடு ரொம்ப முக்கியம் கல்யாணத்துல. ஸோ கேட்டர் வந்து எப்படி நம்ம பார்க்க போறோம் தெரியல. ஃபோன் அடிக்கல, யார் வரான்னு தெரியல. எங்க வேகமா எங்க போறீங்க சார்? நீங்க தானா? என்ன சுத்தி வரீங்க? என்ன சொல்றீங்க சார்? நீங்க கேட்டர் நீங்க? ஐயா, என்ன கேட்டது நீங்க? சொரிந்தான் கேட்றேன். சொரிஞ்சாங்க, அதான் சொல்லிக்கிட்டே வரீங்களா? சரி, இந்த பேன் இங்க ஓடுறது பிடிக்கல. என்னமா இருக்கு தெரியுமா? பேனை நான் பிடிக்கணுமா? இங்க வேற இருக்கு. இங்க என்ன இருக்கு? சரி, என்ன சாப்பாடு விடுன்னு சொன்னாதான் நாங்க ஆர்டர் பண்ண முடியும். ஏன்னா இது கல்யாணத்துக்கு நாங்க கேட்டரிங் பண்றதுனால எப்போதும் பிரியாணி இல்லாம வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃபுட் அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிக்கிறோம். நீங்க அந்த மாதிரி ரேஞ்ச் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? பல ரேஞ்ச் வச்சிருக்கோம். அப்படியா? என்ன மாதிரி ரேஞ்ச்னா சொல்லவே முடியாது. சைனீஸ்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து எல்லா விதமான சாப்பாடும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும்? கோகுலுக்கு போக தேவையில்லை, என்னோட எதுக்கு வாங்க. அதான் நான் சொல்றேன், கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃபுட், கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி.
என்ன வேணுமா? எக்ஸாட்டிக் ஃபுட். எக்ஸாட்டிக் ஃபுட். ரொம்ப சிம்பிள். எங்களுடைய சாப்பாடுக்கு நீங்க அட்வான்ஸ் காசு கட்டவே தேவையில்லை. ஏன் அட்வான்ஸ் அனுப்ப போறீங்களா இல்ல? ரொம்ப அறிவாளித்தனமா புடிச்சிட்டீங்க. சரி சொல்லுங்க, சாப்பாடு மெனு சொல்லுங்க முதல்ல. அது மெனுவா? நல்லா பொரிச்சு வச்ச கருப்பாம்பூச்சி வறுவல். கருப்பாம்பூச்சி வறுவல். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்ல மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கோம். ஓகே, வேற ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்தபடியா வந்து பல்லி 65. பல்லி என்னது? பல்லி 75 ல ஒரு மைனஸ் 65. 65. ரைட். சரி, வேற இருங்க, பேன் வேற அடிச்சு கொய்யாச்சு. அப்புறம் வந்து எலி பாயாசம். எலி பாயாசம். அந்த எலி பாயாசத்தோட ரெசிபி நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ரெசிபி இங்க சொல்லுங்க. எப்படின்னா நல்ல நெய்யை போட்டு நல்ல முந்திரிகள் போட்டு சரி நல்ல திராட்சை பழத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த எலியை நல்லா நைஸா வெட்டி போட்டு வதக்குனீங்கன்னா அந்த ஜூசினஸ் வரும் பாத்தீங்களா? கேட்கவே ரொம்ப சுவையா இருக்கு ப்ரோ. ரொம்ப அருமையா இருக்குல்ல? ரொம்ப போச்சுன்னா நாங்க வந்து எப்படி இருந்தாலும் பாயசத்துக்குள்ள போடுவோம். அதனால எல்லாருமே இன்ன வரைக்கும் எங்களுக்குள்ள வந்த கஸ்டமர்ஸ் தான் யாருமே திருப்பி பண்ண சரித்திரமே இல்ல. ஐயோ, அந்த அளவுக்கு நம்ம அருமையா கேட்டு பண்ணுவோம். திருப்பி வரல சொல்லுங்க. திருப்பி வரல, அவங்க எங்கேயோ இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அருமையா. இன்னொன்னு எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து ரொம்ப தண்ணி சேமிப்பு திட்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். நல்லது தானே? நல்லது தானே? ஏன்னா என்ன சொல்றாங்க, தண்ணியை சேமிக்கணும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் கூட அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவோம். ஓடுறது எடுத்து அப்படியே இந்த இலையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? கழுவுற பழக்கமே இல்லை எங்களுக்கு. ஒண்ணுமே கழுவ அப்படியே எடுத்து போட்டுருவோம். அப்படியே எடுத்து. இன்னும் வந்து சில பேர் சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா, இந்த பையனுக்கு இருக்கு பாரு கையை பக்குவோம், அதனால நாங்க என்ன பண்றது, கையையே கழுவுறது இல்லை. கையே கழுவுறது இல்லையா? அந்த அளவுக்கு நான் வந்து கையில இருக்கு அந்த மகிமை. அதனால நாங்க சட்டம் கையே கழுவுறது இல்லை. அவ்வளவு டேஸ்ட். அதான் கையை பக்குவோம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா அந்த அளவுக்கு நம்ம சமையல் செய்வோம். ரொம்ப இல்லைங்க, நீங்க எல்லாம் கேட்ட பிறகு என்ன சொல்லுங்க, ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி சாப்பாடு. ஒரு ஆளுக்கு 100 வெள்ளி? 100 வெள்ளி. முக்கியமா அந்த பல்லி 65 இருக்கு பாத்தீங்களா, அதான் எங்களுடைய பிளஸ் பாயிண்ட். சரி சரி, நான் யோசிச்சுட்டு நான் வந்து அப்புறம் ஆர்டர் பண்றேன். அப்புறம் நினைக்கிறேன். சரி, போன் ப்ரீபெய்ட் கொஞ்சம் லோவா இருக்குது. அதே நேரத்துல அதையும் டப்பா பண்ணி கொடுத்துருங்க. அது நான் டப்பா பண்ணுமா? இப்போதைக்கு கொஞ்சம் இன்னும் சலுகை இல்லை, ஏன்னா போனவங்க யாரும் திரும்பி வரல பாருங்க. சரி சரி, நீங்க போங்க, திரும்பி வருமான்னு பார்ப்போம். ஓகே. போன்